வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசா விசிட் பண்றவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்லயே சொஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ மைதா மாவு, 50 கிராம் சர்க்கரை, 3 வாழைப்பழம், 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் இட்லி சோடா மாவு. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 வாழைப்பழம் இதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் மேஷ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கையிலே மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கிலோ மைதா மாவுங்க, 50 கிராம் சர்க்கரைங்க, இன்னும் சர்க்கரை அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க, 1 பிஞ்ச் சால்ட்டுங்க, 1 பிஞ்ச் இட்லி சோடா மாவுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க, தண்ணி விடாம நல்லா இந்த மாதிரி. இப்போ கையில எல்லாம் மாவு ஒட்டுது இல்லைங்களா, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போடணுங்க. ரொம்ப தண்ணி போட்டாலும் மாவு குழ குழன்னு ஆயிடும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, கையில தொட்டா மாவு ஒட்டல. இந்த பதத்துக்கு நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது நம்ம ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊற விடலாங்க. ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம இது வந்து எண்ணெயில தான் எடுக்க போறோம். எண்ணெய் சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற சொஜ்ஜி மாவை நம்ம கையிலே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. இது வந்து ஷேப் கிடையாதுங்க, நம்ம வீட்டுக்கு வேணாலும் விட்டுக்கலாம், தட்டியாக வேணாலும் விட்டுக்கலாங்க, புளி கரண்டியில் கூட எடுத்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான சைஸ்ல மாவு விட்டுக்கலாங்க. பாருங்க, போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். நம்ம இன்னும் விட்டுனா கரிஞ்சிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு ஸ்வீட் வகையை செஞ்சதுங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க, ரொம்ப ஈஸிங்க. ஈவினிங் நம்ம ஸ்நாக்காக கூட இதை ரெடி பண்ணி டீயோட சாப்பிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.